எண்ணெய் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு. ஃபஸ்ட்டு ஏலக்காய், சோம்பு, பிரியாணிக்கு தேவையான ஐட்டம். பட்டை, கிராம்பு பூரா பஸ். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வாடி பாத். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு. கறி மசாலா தூள், வரம் மிளகாய் தூள், கொஞ்சம் பிரியாணி தூள். கழுவி வச்ச சிக்கன் பச்சை வாசனை போயாச்சு. சிக்கனில் கொஞ்சமாக தயிர், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரேவி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசனை, தயவுசெய்து பச்சை வாசனை மட்டும் நல்லா போயிடணும். சமையல் மே அண்டு உஷா மை ஃப்ரெண்ட் லடிக்கி. சிக்கன் வந்து நல்லா பச்சை வாசனை போகடிக்கும், நல்லா வதக்கணும். களி அரைச்சி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா சாதத்துலேயும் விட்டும் நல்லா கிரேவி கிடைக்கும். ஓ வீடியோ அழகு பண்ணாலே ஏபி டீக்காது. புதினா, கொத்தமல்லி. பஸ் அரிசி கழுவிட்டு हम दोनों 1 महीने की तो रुकती है, फिर हम लोग भी चला जाएगा. ஏன்னா கீதா அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா குழப்பி விட்டாச்சு. லெமனு நான் வந்து ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் ஒரு லெமன் கொஞ்சம் எதுக்காகனா ஒரு பருக்கையோட ஒரு பருக்கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்டெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு தான் சமையல். போட்டாச்சு. அடுத்து நெய். கிளாஸில் 2 கிளாஸ் போட்டு அது 1க்கு 2 தண்ணி, 2 கிளாஸ் 4 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் ரைஸு 4 கிளாஸ் தண்ணி. எல்லாம் ரெடி பண்ணி மூடி வச்சாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். மசாலாலாம் போட்டு ஒரு 5 மினிட் ஊற வச்சாச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா சிக்கன் ஃப்ரை மசாலா, முட்டை 2 முட்டை, थोड़ा से तैर, கொஞ்சம் தயிர், ஒரு 5 சிக்கன் ஃப்ரை ரெடி. ரைத்தா பஸ். பிரியாணி ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வந்துச்சு.
నాకు याडे बंद उषा बिरयानी कैसे उषा सच நாங்க ஊருக்கு போறோம் ஏ ரோரே आप ही रोती है आंटी जाने दो रोती नहीं நாங்க ஊருக்கு போறோம்டா அழுகுறாங்க ஆந்திரா ஹே ஆந்திரா